வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வெள்ளை பூசணிக்காய் கூட்டு, இதோட பீன்ஸ் உஸ்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். வெள்ளை பூசணிக்காய் 1/2 கிலோ, பாசிப்பருப்பு 80 கிராம், தேங்காய் 1/2 மூடி, வெங்காயம் 1, தக்காளி 1, காய்ந்த மிளகாய் 6லேருந்து 7 நம்பர், பச்சை மிளகாய் 3லேருந்து 4 நம்பர், பூண்டு 10 பல்லு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி வெள்ளை பூசணிக்காய் கூட்டு பண்ண போகிற சொன்னோம் பார்த்தீங்களா. ஆனால் நிறைய பேருக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு அந்த டேஸ்ட் வராது சொல்லுவாங்க. ஆனால் இதே இடத்துல மஞ்சள் பூசணிக்காய் போட்டால் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அல்டிமேட்டான டேஸ்ட் கொடுத்துரும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெள்ளை பூசணிக்காய் ஒரு சூப்பரான டேஸ்ட் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். அதனால் இந்த மஞ்சள் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்ட பிறகு கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த பூசணிக்காய் இதிலே போட்டுருங்க. இந்த பூசணிக்காய் போட்ட பிறகு அந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக் பண்ண போகிறோம். அதனால அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்ட பிறகு திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த வெள்ளை பூசணிக்காய் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த தாளிப்போட நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த தாளிப்போட அந்த வாசனை நல்லா கொடுக்கும். இதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதிகமான தண்ணி வேண்டாம். தண்ணி அதிகமாக போனால் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த காயோட இந்த தேங்காய் பாலும் அதுக்கப்புறம் இந்த பருப்பு மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியாகவே இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். இன்கேஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த பூசணிக்காய் கரெக்டாக ஒரு 70 to 80% அளவுக்கு நல்லா வெந்திருக்கு. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, தக்காளி நான் என்ன பண்ணியிருக்கேன், 1/4 இல்லை 1/6 கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய் சொன்னால அந்த 1/2 மூடி தேங்காய் நல்லா திக்கான பால் எடுத்து போட்டிருக்கோம். தேங்காய் பேஸ்ட்டு போடக்கூடாது, வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் போடணும். இந்த ஸ்டைல் மெத்தடுக்கு இதுக்கு பிறகு 1/2 வெங்காயம், ஒரு வெங்காயம் சொல்லியிருக்கேன்ல, அதில் பாதி வெங்காயம் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு பாசிப்பருப்பு இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாசிப்பருப்பு நீங்கள் வேக வைக்கும்போது வெறும் மஞ்சத்தூள் போட்டால் மட்டுமே போதும். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு காரம் வேணும்னு நினச்சின்னா இந்த இடத்துல நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். திருப்பி ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த காயும் இந்த பருப்பு அதுக்கப்புறம் இந்த தேங்காய் நல்லா கொதித்து வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஒரு கூட்டு ரெடி. பார்க்கும்போது சாப்பிடும் போல் இருக்குல்ல, ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பாசிப்பருப்பும் இந்த தேங்காய் பாலும் ஒரு சூப்பரான காம்பினேஷன். அதனால தான் இந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த கறியை மட்டும் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் இருக்கணும். அதாவது கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு சொல்கிறேன். அடுப்பை விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா திக் ஆகிடும். அதனால கரெக்டாக டெக்ஸ்சரில் எடுத்துருங்க. திருப்பி நம்ம தாளி போடணும். அதனால கொஞ்சம் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு கடுகு, சீரகம் சும்மா லைட்டாக பேச்சுக்காக போட்டால் போதும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், மீதி உள்ள வெங்காயம் இதில் போட்ட பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம், லைட்டாக 1 நிமிஷம் வதங்கினா மட்டும் போதும். கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர்
இந்த 3 பவுடர் மசாலும் சும்மா பேச்சுக்காக போடுறோம். ஏன் கேட்டனா வெறும் தாளிப்பு நீங்கள் டைரெக்டாக அந்த பருப்பில் போட்டால் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மசாலா போட்ட பிறகு கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர், அந்த பூசணிக்காய் வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது, அந்த தண்ணி இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு நிமிஷம் குக் பண்ணுறோம். குக் பண்ணி முடித்த பிறகு டைரெக்டாக அந்த மசாலா இந்த காயோடு போட்டு மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த தாளிப்பும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த பெருங்காயம் நிறைய பேர் தாளிப்பு போடும்போது போட்டுருவாங்க. ஆனால் நான் இந்த ஸ்டைல் ஆஃப் மெத்தடுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பெருங்காயம் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் அடாடா அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரெடியாக இருக்கும். இதை தொடர்ந்து பீன்ஸ் உஸ்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்தலாமா? பீன்ஸ் உஸ்லிக்கு தேவையான பொருட்கள்: பீன்ஸ் 1/4 கிலோ, அதாவது 250 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், தோரம்பருப்பு 50 கிராம், காய்ந்த மிளகாய் 15 நம்பர், பூண்டு 20 பல்லு, பச்சை மிளகாய் 1 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, சீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பீன்ஸ் உஸ்லி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கிட்ட இருக்க இந்த பருப்பை ஊற வச்சு அரைக்க போகிறோம். அதனால் கடலை பருப்பு நல்லா ஊற வச்சுருக்கோம். குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிச்சுன்னா சீக்கிரமாக அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே டைமில் நீங்கள் நல்லா அரைச்சி நீங்கள் வேக வைக்கிறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தோரம்பருப்பும் பண்ணியிருக்கோம். இந்த தோரம்பருப்பு எப்பவுமே கம்மியாக இருக்கணும், கடலைப்பருப்பு அதிகமாக இருக்கணும். சரிங்களா? இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய். இந்த காஞ்ச மிளகாய் 15 நம்பர் சொல்லியிருக்கேன். அதில் 10 நம்பர் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். மீதி 5 காஞ்ச மிளகாய் கடைசியாக போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு இந்த இடத்துல போட்டிருக்கோம். கொஞ்சம் கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு போட்டு இது எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். இந்த கடலை பருப்பும் தோரம் பருப்பும் அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருக்கணும். அதே டைமில் முழுசாக இருக்கக்கூடாது. அதனால் நம்ம நல்லா ஊற வச்ச பிறகு தண்ணி நல்லா வடிக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போடுங்க. மிக்ஸி ஜாரில் போடும்போது அதிகமான குவான்டிட்டி போட்டு நீங்கள் அரைக்கக்கூடாது, கொஞ்சமாக போட்டு நீங்கள் அரைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா குறைன்னு அரைக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி வீட்டில் வடைக்கு அரைப்பீங்க அதே மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கணும். முழுசாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக கெட்டி அரைச்சிருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடாமல் நீங்கள் வேக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதே டைமில் அந்த பருப்போட வாசனை இருக்கும், பச்சை வாசனை. அதனால தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். உப்பும் போட்டிருக்கோம். உப்பு கண்டிப்பாக இந்த இடத்துல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டீம் பண்ணோம். சால்ட்டு போடாமல் ஸ்டீம் பண்ணினா கண்டிப்பாக வந்து அந்த பருப்பில் வந்து பீன்ஸோட டாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் சால்ட் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டீமரில் போட்டு நல்லா ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கிறோம். நீங்கள் வீட்டில் இட்லி சட்டி வச்சுருப்பீங்களே, அந்த இட்லி சட்டியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிங்க. கொஞ்சம் கெட்டியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், உதிரியாக போட ஆரம்பிங்க. நார்மலாக வீட்டில் வடகரி பண்ணுவீங்களே அதே மாதிரி தான். சரிங்களா? இப்போது இதை மூடி போட்டு கரெக்டாக ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸ்டீம் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் டைம் இருக்கும். ஸ்டீம் ஆன பிறகு நம்ம சூடு ஆறின பிறகு தான் க்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீன்ஸோட போட்டு டாஸ் பண்ண போகிறோம். அதனால நல்லா ஸ்டீம் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்களா, இந்த பருப்பு வந்து நல்லா கெட்டியாக உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு. அதே டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறின பிறகு தான் க்ரஷ் பண்ண முடியும். அதனால சூடு ஆறட்டும். சைடில் இந்த பீன்ஸ் வந்து லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். அதாவது 50% அளவுக்கு கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். நம்ம டேரெக்டாக டாஸ் பண்ணலாம். டாஸ் பண்ணும்போது அந்த பீன்ஸோட கலர் கொடுக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு பிளான்ச் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் பண்ணோம். நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த தாளிப்பை போட்டு பீன்ஸ் போட்டு நீங்கள் குக் பண்ணினா கரெக்டான அந்த டெக்ஸ்சர் கொடுக்காது. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் பீன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், பீன்ஸ் ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இந்த பீன்ஸ் கரெக்டாக இருக்கும்.
சில பேர் கேட்பாங்க பீன்ஸ் இந்த மாதிரி வேக வச்சு போட்டால் பீன்ஸில் சத்துலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி பிளான்ச் பண்ணி போடுறதுலாம் ஒன்றும் ஆகாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இந்த பீன்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்த பிறகு பீன்ஸ் எடுத்து தனியாக வச்சுருங்க. இதுக்கு பிறகு இந்த பருப்பு வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுருக்க பருப்பு நல்லா சூடு ஆறின பிறகு கையில் க்ரஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் சூடு ஆறின பிறகு க்ரஷ் பண்ண சொல்கிறோம். அப்போ தான் தூள் தூளாக வரும், அதே டைமில் ஈஸியாக இருக்கும் கையில் பிடிக்கிறதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணுறோம். க்ரஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் கொஞ்சம் பருப்பு அதிகமாக ஆயிடுச்சுன்னா வடகறியும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தாளித்து இந்த ரெசிபி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய், சூடான பிறகு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கோம், சீரகம், சோம்பு 3/4 டேபிள் ஸ்பூன் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம் அரைக்கிறதுக்கு. மீதி உள்ள சோம்பு இந்த இடத்துல போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு இடித்த பூண்டு இந்த இடத்துல தோலோடு இடித்து போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கோம். காஞ்ச மிளகா, வெங்காயம், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு டாஸ் பண்ணுறோம். இந்த வெங்காயம் குக் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் 2 நிமிஷம் நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு பீன்ஸ் போட ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் இந்த வெங்காயத்தை வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வதக்கணும். இப்போ இந்த வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம், அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் டாஸ் பண்ணும்போது அந்த மஞ்சத்தூள் கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறம் பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த பீன்ஸும் போடுறோம். பீன்ஸ் போட்ட பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பும் இதில் போடுறோம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு 3-4 நிமிஷம் குக் பண்ணுறீங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பீன்ஸ் உசிலி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பீன்ஸ் உசிலி நிறைய விதமாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் ப்ராப்பரான ரேஷு கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பீன்ஸ் இந்த அளவுக்கு பொண்ணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளோட சேனலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கிள்ளி போட்ட சாம்பார், காரக்குழம்பு, அதுக்கு பிறகு ரசம், இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி தான் இந்த பீன்ஸ் உசிலி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் இந்த பீன்ஸ் உசிலி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னும் ஒரு புதுசான ரெசிபியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.